தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இவன் 7 முறை உள்ள மூழ்கி எழுந்தான்ல, கர்த்தர் 7 நாளை கர்த்தர் சிருஷ்டித்ததுக்கு அடையாளமா இருக்கிற. அவன் 7 முறை மூழ்கி எழும்புகிற போதும் இந்த 1ஆம் அதிகாரம் அவன் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கிறது. நீ 7 முறை தேவ சமூகத்துல வருகிற நடக்கிற ஆரம்பம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்துல வந்த உடனே, முதல் முறை மூழ்கி எழுந்த உடனே உன் வாழ்க்கையில இதுவரை இருந்த எல்லா இருளும் வெளியேறுகிறது. இதுவரை உனக்கு இருந்த எல்லா பலவீனம், இருந்த எல்லா அந்தகாரம், இருந்த ஆழத்தில் இருந்த எல்லா இருள் எல்லாம் மாறுபடி கர்த்தருடைய வெளிச்சத்தை உன் மேல கர்த்தர் கொடுக்கிறார். இந்த முதல் முழுகையில ஒன்று நடக்கிறது, வெளிச்சம் உண்டாகி கொண்டிருக்கிறது. 7 முறையில முதல் முறை லைஃப்ல எழுந்த உடனே, தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்த உடனே, என முன்னாடி வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்துல இருள் இருந்தது, அந்த இருள் எல்லாம் மாறுபடி ஒரு வெளிச்சம். நீ முதல் முறை மூழ்கின உடனே ஒண்ணு நடக்கும், உங்க வாழ்க்கையில இருந்த இருள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இதுவரை இருந்த பலவீனம், இதுவரை எங்கெல்லாம் இருட்டு இருந்ததோ அந்த இருட்டெல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு மாற ஆரம்பிச்சு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். முதல் முறை நீ மூழ்க ஆரம்பித்த உடனே உங்க வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல அந்த இருள் நம்ம லைஃப்ல இருக்கிறதுனாலதான் ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த பிரச்சனை, எதனால எனக்கு இது நடக்குது, ரீசன் தெரியாது. ஆண்டவர் எகிப்துல ஒரு வாதையை அனுப்பினார், தடவத்தக்கதான ஒரு இருள். என்னத்து இருள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மாதிரி இருட்டு வரும் பாருங்க, அந்த நேரம் பக்கத்துல ஒரு பையன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், அப்படியே தடவிட்டுருமா பாருங்க. 3 நாள் கர்த்தர் இருட்டாக்கிட்டாரு, எல்லாரும் தடவுறாங்க. நம்ம லைஃப்ல அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன சூழ்நிலைன்னு தெரியல, எல்லாமே இருட்டா இருக்கு, வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்ந்த நிலைமையில இருந்தோம். ஆனா ஒண்ணு நடந்தது, யோர்தானுக்கு வந்த உடனே, உள்ள வந்த உடனே, தேவ பிரசன்னத்துல மூழ்க ஆரம்பித்த உடனே ஒரு காரியம் நடந்தது. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என்னெல்லாம் தெரியாம இருந்த காரியத்தை கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணின போது, வெளிச்சம் உண்டாக்கின போது, வெளிச்சம் உண்டான போது அந்த இடம் முழுவதும் வெளிச்சம். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைமையில கைகளை வச்சு, ஆண்டவரே எங்க வாழ்க்கை முழுவதும் வெளிச்சம் நிறைந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், வெளிச்சம் நிறைந்திருக்கிறதுக்காக நன்றி, எங்க மேல தேவனுடைய வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எப்போதெல்லாம் நாங்க தேவ பிரசன்னத்துல மூழ்க ஆரம்பித்தோமோ அந்த நிமிடமே ஒரு தேவ வெளிச்சம் எங்க மேல இறங்கினது.